ப்ரோ என்ன ப்ரோ படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸா இருக்கு மொக்க ப்ரோ. ப்ரோ விண்டேஜ் ஏகேவை பார்த்தோம் ப்ரோ. பில்லா மங்காத்தா அந்த ஏகேவை கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்காங்க ப்ரோ. ப்ரோ நான் மறுபடியும் பார்க்க போறேன் ப்ரோ. செம்ம எமோஷனலா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க படத்துக்கு போக போறீங்கன்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். முக்கியமான விஷயம், இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் அங்கங்க தூக்கி விட்டுருப்போம். ஆனா அவங்க ஹைப்பை ஏத்துறதுக்காக தவிர கதையை சொல்றதுக்காக இல்லை. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது குட் பேட் அக்லியோட ரிவ்யூ இல்ல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்ல போறேன். ரிவ்யூ சொல்ற அளவுக்கு சினிமா அறிவு நமக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ தட் அட் த சேம் டைம் சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். ஸோ தட் இதுல ரொம்ப அப்படியே நெகட்டிவாவோ இல்ல வந்து மோசமா இருக்கு கேவலமா இருக்குன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணி எதுவுமே வரப்போறது கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது பர்சனலா நான் ஒரு அணிலா இருக்கலாம், பட் ஆனா ப்ரொஃபஷன் வந்துட்டா ஹானஸ்டான ரிவ்யூ தான் நாங்கள் கொடுப்போம். இருந்தாலும் அணிலாம் அப்படித்தான் இருக்கும், விடுங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா எப்பயும் போலதான் இது ஒரு ஃபேன் பாய் படம்னு சொல்லிட்டாங்க. ஃபேன் பாய் படம்னால என்ன இருக்கும், ஒரு மாஸ் ஹீரோ இருப்பாரு, அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்ல ஒரு விண்டேஜ் லுக்ல மாசா இருப்பாரு. அப்புறம் எண்டில் அவரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, பதுங்கி பதுங்கி வாழ்வாரு. அப்புறம் ஒரு நாள் டக்குன்னு தன்னோட சொந்தங்களுக்காக மறுபடியும் அவர் வைலன்ஸை கையில் எடுப்பாரு. எடுத்த அப்புறம் எண்டில் போய் வில்லனை ரிவெஞ்ச் எடுத்துருவாரு. என்னோட கதையை சொல்றேன்னு பாக்குறீங்களா, இது கோட்டு படத்தோட கதைங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துல இருக்கும், ஆனா அது மாறுபட்டு நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். இந்த மாதிரி கதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கிரீன் பிளே. இந்த ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதான் ரெஃபரன்சஸ். ஆனா இந்த ரெஃபரன்சஸ் ஸ்கிரீன் பிளேக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதான் நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவிபி அண்ணன். ஆமாங்க, அவரை பாதிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி பாதிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போலாம். விக்ரம் படம், பெரிய ஹீரோ கமல் சார், அவரோட நம்ம அனிருத் அண்ணன், அவர் ரெண்டு பேரும் சேரும் போது அந்த படத்துல ஒரு விண்டேஜ் சாங்ல இருந்துச்சு. ஆனா 1-2 தான் இருந்துச்சு. மாசான சீன்ஸ்ல அவர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு பிஜிஎம் அவர் போட்டு மேட்ச் பண்ணி ஸ்கோர் பண்ணாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிவி பிரகாஷ் மாசா பிஜிஎம் எல்லாம் போடுவாருன்னு. அதே மாதிரிதான் இந்த படத்துல பிஜிஎம் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய சீன்ல நல்ல சுச்சுவேஷன்ல எல்லாம் அவரோட பொட்டன்ஷியலை காட்டாம லைக் நடுவுல அந்த ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இவர் கொஞ்சம் லைட்டா இதுவான மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துலலாம் வந்து இவரே நல்லா பிஜிஎம் போட விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மெரிட் நல்லா ஏறி இருக்குமோன்னு தோணுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், யார் சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அலை வச்சுக்கிட்டு, சரி ஓகே நம்ம மேட்டருக்கு வருவோம். யாரால திரையரங்கெல்லாம் சதுரிச்சோ அவரை பத்தி தான் பேச போறோம். நல்லதுதான் சொல்றதா ஏகே அவர்கள் தான். இந்த படத்துல பார்த்தோம்னா அவரோட டிராபேக்கே அவர் மாசா மாத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா ஒரு 2008 பில்லாக்கு அடுத்து இருந்து அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். போலீஸ் கேரக்டர் நடிப்பாரு, கேங்ஸ்டர் கேரக்டர் நடிப்பாரு, போலீஸ் கேரக்டர் கேங்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். ஒரு டைம்ல நம்மளே அந்த மாதிரி கொஞ்சம் ஃபெட் அப் ஆயிட்டோம் தான் சொல்லணும். ஆனா இந்த வாட்டி கேங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. அந்த டிராபேக்ஸ் எல்லாத்தையும் இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் சீன் வரும், அது நீங்க பாருங்க. அப்புறம் இருக்கு அது தியேட்டர் பீக் மொமெண்ட்னு தான் சொல்லணும். எஸ், அவங்க எல்லாருமே மாசா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா அர்ஜுன் தாஸ் இத்தனை நாளா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு தம் எடுத்துட்டு ஊதுவாரு சத்தமா ஒரு வாய்ஸ் வச்சு நல்லா வில்லன் மாதிரி லைஃப் டைம் செட்டில் பண்றான் அப்படிலாம் டைலாக் சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல தலைவன் ரொமான்ஸ் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, சிரிக்கிறாரு. அதுல ஒரு ஸ்டெப் முட்டி ஸ்டெப் ஒன்று போடுவார் பாருங்க ஒரு பாட்டுல. இந்த குழந்தை இப்படிலாம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஒரு புதிய அர்ஜுன் தாஸை நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் ஏகேவோட ஒரு வில்லனா இன்னமும் கொஞ்சம் அவருக்கு பொட்டன்ஷியல் நிறைய கொடுத்துருக்கலாம், அவர் நிறைய டஃப் தர மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இட்ஸ் அ மாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் அண்ட் அதர் குரூப் மெம்பர்ஸ். என்ன இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் தியேட்டரில் பார்க்கும்போது செலிப்ரேஷனாக தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய தியேட்டர் செலிப்ரேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருப்பீங்க. சில ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் உடைக்க விரும்பலை. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் ஒரு ஈகோலெஸ்ஸான ஒரு காலிவுட் சொசைட்டி வந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு டைலாக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதால. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நிறைய ஹீரோஸ் கொலாப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஒரு குட் சைன் தான். ஆல்ரெடி நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். அப்படி ஈக்குவலஸ் இல்லாமல் கொலாப் பண்ணாங்கன்னா 1000 crore என்ன அதுக்கு மேலேயே நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1000 crore தாண்டி நல்ல படங்கள் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ குட் சைன். எண்ட் ஆஃப் தி வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது பக்கா தியேட்டர் மெட்டீரியலான படம். அஜித் சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். பட் ஆனால் தியேட்டரில் பார்த்தா தான் பிடிக்கும். ஆனால் இங்கே ஓடிடிக்கு வரட்டும், நம்ம பொறுமையாக டிவியில் இல்லை லேப்டாப்பில் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இன்டர்வல் கிட்ட ஒரு பிஜிஎம் வாயிலே நம்ம தலை போட்டிருப்பாரு, மேஷப் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பு வராது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சில சீன்ஸ்லாம் சிரிப்பு அதெல்லாம் வராது.
ஸோ அதனால நீங்க இதை தேட்டர்ல பார்த்தா மட்டும்தான், அதுவும் அஜித் ஃபேன்ஸோட சேர்ந்து பாருங்க, செம்ம வைபா இருக்கும். ஸோ இது என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நம்ம யாரும் வந்து டாக்ஸிக்கா நீங்க மட்டும் அந்த படத்துல ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்களும் இந்த படத்துல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுறதை விட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ன இப்போ கெட்டு போச்சா?